வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் தமிழன் சுரேஷ். சேத்திர பால பைரவர் உருவான கதையை காணலாம் வாருங்கள். பெண்கள் பலவீனமானவர்கள் என்று கருதிய தாரகாசுரன் என்னும் அசுரன் பெண்களால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். அந்த வரத்தின் காரணமாக பிரம்மதேவன் முதலான தேவர்களை அவன் துன்புறுத்தினான். அவனது கொடுமையில் இருந்து விடுபட தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டினார்கள். சிவபெருமானும் தனது அம்சமான காளியை தோற்றுவித்து தாரகாசுரனை அழிக்க கட்டளையிட்டார். அதன்படியே அசுரனை அழித்த காளி அதன் பிறகு கோபத்தீயுடன் உலகமெங்கும் சுற்றித் திரிந்தாள். அவளது கோபத்தீயினால் உலகம் உயிர்கள் அனைத்தும் துன்பமடைந்தன. இதையடுத்து மாயையாய் ஒரு பாலகன் உருவில் இடுகாட்டில் கிடந்து அழும்படி செய்தார் ஈசன். அங்கு வந்த காளி குழந்தையை தூக்கி அணைத்து பால் கொடுத்தாள். காளியிடம் பால் குடித்த அந்த குழந்தை பாலுடன் காளியின் கோபத்தீயையும் சேர்த்து பருகியது. அதனால் காளியின் கோபம் தணிந்து உலக உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. காளியின் கோபத்தை தணித்த குழந்தை சேத்திரபாலர் என்று அழைக்கப்பட்டது. சேத்திரம் என்றால் மண் என்று பொருள். மண்ணில் கிடந்த பாலகன் என்பதால் சேத்திரபாலர், அதாவது மண்ணின் மைந்தர் என்று அழைக்கப்பட்டார். நாய் வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் அந்த சேத்திரபாலரே வைரவர் திருவடிவம் என்று லிங்க புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.